ஜஸ்ட் ஒன் டே இல்லை ஆஃப் அ டே இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அம்மா வீட்டில் இருக்கவங்கள பார்க்க போகிறோன்னா ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் நமக்கு வந்துடும்ல. அந்த மாதிரி ஒரு டே தான் இன்றைக்கி எனக்கு. நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்புறோம். எப்போவுமே தீபாவளி பொங்கல்னால் எப்படி எங்களுக்கெலாம் ஸ்பெஷலோ அந்த மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர்னால் எங்கள் 2வது அக்காவுக்கு தான் ஸ்பெஷல். அவங்க மேரேஜ் டைமில் கிறிஸ்டியானிட்டிக்காக மாறிட்டாங்க. பட் அப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ, நம்ம அக்கா வந்து இனிமேல் கிறிஸ்டின்னா நம்ம கூட சேர மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் பயம் இருந்துச்சு. பட் எங்களுடைய செலிப்ரேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த மெச்சூரிட்டி எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. சரி, இப்போது நாங்கள் எங்கள் அக்காக்காக செலிப்ரேட் பண்ணுறோம். சின்ன வயசுலேயும் நாங்கள் இதே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? எங்கள் மாமா வந்து ரொம்ப சின்ன வயசில், எங்கள் அம்மாவோட அண்ணா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ வருஷம் கிறிஸ்மஸ்னால் எங்கள் அம்மா அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மாவோட மனசுப்படி எங்கள் அண்ணன் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது, எங்கள் அண்ணனுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எங்களை ஆஃபலி லீவ்னாலே அங்கே எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி எல்லா ப்ரேயர்ஸும் நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம். இப்போது திடீர்னு எங்கள் வீட்டில் யாராவது கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டால் கூட அவங்க கூட நாங்கள் சேர்ந்து பாட்டு பாடுவோம். எங்கள் அக்கா ஃபேமிலியோடலாம் நாங்கள் ஈஸியாக மிங்கிள் ஆனதுக்கு காரணமே எங்கள் மாமி கொடுத்த அந்த ஒரு ப்ரேயர் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் மாமா கூட வளர்ந்ததுனால நான் கொஞ்சம் நல்லா பாட்டு பாடுவேங்கிறதே ஒரு ப்ரேயரில் போய் என்னை பாட்டு பாட வச்சப்போ தான் எனக்கே தெரியும். எனக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நான் பேசுவேன், நான் பாடுவேன், நான் ரொம்ப போல்டாக இருப்பேன் அப்படின்னு பல விஷயங்களை நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதே இந்த மாதிரி சில ப்ரேயர்ஸில் நம்ம பாடும்போதும் வசனங்கள் வாசிக்கும் போதும்